லேட்டஸ்ட் டேட்டா படி பணவீக்கம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. சிபிஐ வெறும் 2.07%, WPI 0.52%ன்னு ஆகஸ்ட்ல குறைஞ்சிருக்கு. இது பொதுமக்களுக்கு நல்ல நியூஸ் மாதிரி தெரியுது. ஆனா அரசாங்கத்தோட பட்ஜெட் கணக்குக்கு இது ஒரு சிக்கலை உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். பொருளாதார வளர்ச்சிய ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்னு உண்மையான ஜிடிபி வளர்ச்சி, ரியல் ஜிடிபி. இதுல பணவீக்கத்தோட தாக்கத்தை எடுத்துடுவாங்க. இன்னொன்னு பேரளவு ஜிடிபி வளர்ச்சி, நாமினல் ஜிடிபி. இதுல பணவீக்கத்தோட தாக்கம் சேர்ந்தே இருக்கும். அரசாங்கத்தோட வரி வருமானம் எல்லாம் இந்த பேரளவு ஜிடிபியை வச்சுதான் கணக்கு போடுவாங்க. ஓகே. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஏப்ரல் ஜூன் 2025 குவார்ட்டர்ல உண்மையான ஜிடிபி வளர்ச்சி 7.8% நல்லா இருந்தா கூட பேரளவு ஜிடிபி வளர்ச்சி வெறும் 8.8% தான் இருந்திருக்கு. இது பட்ஜெட்ல எதிர்பார்த்ததை விட கம்மியா? ஆமா, பட்ஜெட்ல 10.1% எதிர்பார்த்தாங்க. ஆனா கிடைச்சது 8.8% தான். பணவீக்கம் குறைவா இருக்கிறதால பேரளவு ஜிடிபி வளர்ச்சி குறையுது. அதோட விளைவா அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வசூலும் குறையுது. புரியுது. அதாவது விலைவாசி மெதுவா ஏறினா பெயரளவுல வருமானமும் மெதுவா தான் ஏறும். அதனால வரியும் கம்மியா தான் வரும். கரெக்ட். உதாரணத்துக்கு ஏப்ரல் ஜூலை மாசங்கள்ல பாத்தீங்கன்னா மொத்த வரி வருமானம் வெறும் 1% தான் அதிகமாயிருக்கு. ஆனா மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நிகர வரி வருமானம் 7.5% குறைஞ்சிருக்கு. இதனால 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் டார்கெட்டை அடையிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது புதுசில்ல. கடந்த 13 வருஷத்துல 9 தடவை பேரளவு ஜிடிபி வளர்ச்சி பட்ஜெட் கணிப்பை விட கம்மியா தான் இருந்திருக்கு. அப்போ இந்த பணவீக்கம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? உற்பத்தி அதிகமாயிடுச்சா, இல்ல மக்கள் வாங்குறது குறைஞ்சிடுச்சா? அதாவது டிமாண்ட் கம்மியாயிடுச்சா? எது முக்கிய காரணம்? இதுதான் இப்போதைக்கு முக்கியமான கேள்வி. ஆர்பிஐயோட ஒரு ஆய்வு இது சம்பந்தமா சில விஷயங்களை சொல்லுது. ஏப்ரல் ஜூன்ல தனியார் கம்பெனிகளோட விற்பனை 5.5% வளர்ந்தப்போ அவங்களோட நிகர லாபம் 17.6% உயர்ந்திருக்கான். இதுக்கு காரணம் உலக அளவுல மூலப்பொருட்களோட விலை குறைஞ்சது. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன? கம்பெனிகள் கிட்ட நல்ல லாபமும் இருக்கு, கையில பணமும் இருக்கு. ஆனாலும் அவங்க பெரிய அளவுல முதலீடு பண்ணல. கார்ப்பரேட் கேபெக்ஸ், அதாவது புதுசா தொழிற்சாலைகள், மிஷின்கள்னு பெருசா செலவு செய்யல. ஓ, அது ஏன்? இது பொருளாதாரத்துல தேவை, டிமாண்ட் கொஞ்சம் குறைவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அறிகுறியா இருக்கலாம்னு சில நிபுணர்கள் நினைக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்.